70 வருஷ அரசியல் வரலாற்றுல தமிழகத்துல ஆளுகின்ற கட்சியும் அதற்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்களும் ஒரு புதுசா தோணுன ஒரு கட்சியை பார்த்து இந்த அளவுக்கு பதட்டப்பட்டதா வரலாற்றுல இடமே கிடையாது. ஏன் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஆளுகின்ற வர்க்கத்தினருக்கு இவ்வளவு பயம்? உண்மையாலுமே மக்கள் சக்தி தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி இருக்கிறது மட்டும்தான் ஒரே காரணம். சிம்பிளா ஒரு லாஜிக்கா ஒரு விஷயம் சொல்றேன். தமிழகத்துல 18 வயசுல இருந்து 39 வயசுக்குள்ள இருக்க வாக்காளர்கள் 1.9 கோடி நபர்கள் இருக்காங்க. இந்த 1.9 கோடி நபர்கள் ஏறத்தாழ மெஜாரிட்டியான பீப்புள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுகின்ற கட்சியை அப்பாற்பட்டு ஒரு புதியதொரு சக்தியை, ஒரு மக்களுக்கான புதியதொரு நபரை, புதியதொரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. வெற்றியை நிர்ணயிக்கிறதுக்கு 1.5 கோடி ஓட்டு இருந்தா போதும், தமிழகத்துல அவங்கதான் முதலமைச்சர். அந்த 1.5 கோடி ஓட்டை யாரு பெறாங்களோ, அந்த நம்பிக்கை பெறாங்களோ, அவங்கதான் முதலமைச்சர். அப்படி இருக்கக்கூடிய நியூ ஓட்டர்ஸ்ல, அந்த இருக்கக்கூடிய யங்ஸ்டர் ஓட்டர்ஸ்ல 1.5 கோடி மக்களை விஜய் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாரு எங்க தலைவர் அவர்கள். அந்த ஒரு காரணம், அந்த ஒரு சர்வே ஆளுகின்ற கட்சியினருக்கு உளவுத்துறை மூலியமா போனனால மட்டும்தான் இவ்வளவு நெருக்கடி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு கூட இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க கிடையாது. கமல் அவர்களுக்கு சுத்தமா நெருக்கடியே கொடுக்க கிடையாது. ஏன்னா கமல் அவர்கள் இயக்கிறதே திமுக இப்பதான் நமக்கு சமீபத்தில் தெரிஞ்சது.